நீ பேசின பேச்சுக்கெல்லாம் முதல்ல பைரவி கிட்ட மன்னிப்பு கேளு. ஐயோ, மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். அடுத்த முறை இந்த மாதிரி யாரையும் மனசு நோக்குற அளவுக்கு பேசாம இருந்தாலே போதும். நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குமா? நம்மள அவமானப்படுத்தி பேசினவங்களை கூட கஷ்டப்படுத்த கூடாதுன்னு உங்க அப்பா உனக்கு நல்லது சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காரு. ஆறுமுகம், நீ கூட பைரவிய நம்பல, ஆனா நான் நம்பினேன். என் நம்பிக்கைய பைரவி காப்பாத்திட்டா. இனிமே இவளையும் உன் வியாபாரத்துல சேர்த்துக்கோ. சரிங்கம்மா, பண்ண வேண்டியது இருக்கு. அதான் யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கறதுன்னு கணக்கு போட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இருக்கட்டும் இருக்கட்டும். முதல்ல நான் கேட்டுதான் நீ கொடுக்கணும்ல. அப்படி பாக்குற? வியாபாரிங்க வந்துட்டாங்கன்னா நான் கேக்குறத கொடுப்பேன். நீ சத்தியம் பண்ண மறந்துட்டியா? ஆமால, சத்தியம் பண்ணல. சரி, நீ கேளு பைரவி, நான் என்ன வேணாலும் தரேன். இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடு. அதுதான் 1 வருஷம் கழிச்சு கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு இப்போ டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்தெல்லாம் கேட்கற? 1 வருஷம்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. ஐ லவ் யூ வா.